2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இந்தியாவின் ஆடை ஏற்றுமதி வர்த்தகத்தில் அமெரிக்காவின் பங்களிப்பு தவிர்க்க முடியாதது. ஐரோப்பிய யூனியனில் உள்ள 27 நாடுகளுடன் நடக்கும் வர்த்தகத்தை காட்டிலும் அமெரிக்காவுக்கான ஆடை ஏற்றுமதி அதிகம். டாப் 10 ஆடை ஏற்றுமதி நாடுகள் வரிசையில் அமெரிக்கா, பிரிட்டன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஆஸ்திரேலியா மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு உட்பட்ட ஜெர்மனி, நெதர்லாந்து, ஸ்பெயின், பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகள் பிரதான பங்கு வகிக்கின்றன. கடந்த நிதியாண்டில் இந்தியாவின் டாப் 10 ஆடை ஏற்றுமதி நாடுகள் வரிசையில் ஐரோப்பிய யூனியனில் உள்ள இத்தாலி 17.90% வளர்ச்சியுடன் முதலிடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக 16.80% வளர்ச்சியுடன் போலந்து இரண்டாவது இடத்தில் உள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் 12% வளர்ச்சியுடன் மூன்றாவது இடத்தில் இருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் 2030 துவங்கி பசுமை சார் உற்பத்தி வர்த்தகம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்தியாவின் பசுமை சார்ந்த உற்பத்தி ஆடைகளுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. பிரிட்டன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுடனான வரியில்லா வர்த்தக ஒப்பந்தம் அடுத்த நிதியாண்டில் இருந்து நடைமுறைக்கு வரும். அதன் மூலம் இந்திய ஆடைகளுக்கு 9.50% முதல் 15% வரை அந்த நாடுகளில் வரிச்சலுகை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டம் முதலிடத்தில் எலக்ட்ரானிக்ஸ். மத்திய அரசின் BLI எனப்படும் உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் சிறப்பாக செயல்பட்ட துறைகளில் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் தயாரிப்பு முன்னிலை வகிக்கிறது. அதிலும் குறிப்பாக மொபைல் போன் தயாரிப்பில் இந்த துறை சிறப்பாக செயல்பட்டுள்ளது. கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் இந்த துறையின் தயாரிப்பு 146% வளர்ச்சி கண்டுள்ளது. 2020-21 நிதியாண்டில் 2.13 லட்சம் கோடியாக இருந்த இந்த துறையின் உற்பத்தி கடந்த 2024-25 நிதியாண்டில் 5.45 கோடியாக அதிகரித்துள்ளது. இந்தியாவுக்கு கிடைத்த $400 கோடி அந்நிய நேரடி முதலீடு இந்த வளர்ச்சியை சாத்தியமாக்கியுள்ளது. இந்த முதலீட்டில் கிட்டத்தட்ட 70% BLI திட்டத்தின் கீழ் செயல்படும் துறைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது.